கிங் குவீன் அண்ட் ஜாக். ரம்யா, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். போங்க பாஸ், சும்மா போர் அடிக்கிறீங்க. இந்த தடவை நான் தான் கேள்வி கேட்க போறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். நோ நோ நோ. why why why? ரம்யா, எனக்கு கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், பதில்லாம் சொல்ல தெரியாது. முடியாது. நான் தான் கேள்வி கேட்பேன், நீங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, பதில் சொல்றேன். புரியுமான்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ. பணம் மரத்துல வளர்றது இல்லன்னு சொல்றாங்கல்ல, அப்படியே பேங்க்ஸ்க்குலாம் பிரான்ச்சஸ் இருக்கு. தெரியலையா? அடுத்த கேள்வியாவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. பீட்சா ரவுண்டா தானே இருக்கு, அப்புறம் ஏன் அந்த டெலிவரி எடுத்துட்டு வரும்போது ஸ்கொயர் பாக்ஸ்ல எடுத்து வராங்க? ஸ்கொயரா இருந்தாதான் வயிறுக்குள்ள போகணும். ஓகே, அடுத்த கேள்வி கேக்குறேன், இதுக்காவது உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. வானா ரம்யா, என்னால தாங்கல. நீ விட்டா கேள்வி கேட்டே போக போல் இருக்கு. ஐயோ, பாக்க சைலண்டா இருக்கிற, இவ்வளவு வயலண்டா கேள்வி கேக்குறியே. நீ ஏன் எப்படின்னா இந்த படவா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. எதுக்கு படவா பசங்களை பத்தி பேசுறீங்க? ஏன்னா நம்ம அடுத்த கெஸ்ட் படவா கோபி தானே. லெட்ஸ் வெல்கம் படவா கோபி டு தி கிளப். நம்ம கிளப்புக்கு இங்கே ஒரிஜினல் மனைவியோடு வந்திருக்கும் கணவன்மார்களே, ஒரிஜினல் கணவனோடு வந்திருக்கும் மனைவிமார்களே, தனித்தனியா வந்து இங்கே செட்டான கணவன் மனைவிமார்களே, இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆயும் ஒரு ஃபிகர் கூட செட் ஆகலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாதி வணக்கத்தை என் சார்பாகவும் மீதி வணக்கத்தை ரப்பர் பேண்ட் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நம்ம ஆடியன்ஸுக்கு நம்மளும் கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொன்னாங்கன்னா நம்ம பரிசு கொடுப்போம். ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பரிசு கொடுக்க போறேன்னு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கறது அப்புறமா சொல்றேன். சோ எல்லாம் நல்ல கவனமா கேட்டுக்கங்க. நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹோண்டா சிட்டி கார் சிகப்பு கலர் புகைப்படம் வழங்கப்படும். மொழிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி இல்லையா? இப்ப நீங்க வந்து மதுரை தமிழ் பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் கத்துக்க வேண்டியது என்னன்னா ஞா ஞா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மதுரை தமிழ் ஈஸியா பேசலாம். எப்படின்னு வச்சீங்களேன், இப்போ அவன் வந்திருக்கான், அவன் போயிருக்கான், அவன் உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கும்போது நீங்க அந்த ஞாவை கூட சேர்த்துங்க. அவன் வந்திருக்கான், அவன் போயிருக்கான், அவன் உட்கார்ந்திருக்கான். மதுரை ஆயிடுச்சா? மதுரை வந்துருச்சா? இப்ப நீங்க கோயம்புத்தூர் பேசணும்னு வச்சீங்களேன், உங்கோ சேர்த்துக்கணும் கூட. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்தோங்கோ போனோங்கோ என்ன பண்ணிருக்கீங்கோ. ஏன்னா இந்த மதுரைக்காரங்களுக்கு இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா எஸ்டிடி பில் பயங்கரமா ஏறும். ஏன்னா அவங்க பேசும்போது தான் என்னங்கோ என்றங்கோ வந்துருங்கோ இழுத்து இழுத்து பேசுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி, அதுலயும் மிகச்சிறந்த மொழி சென்னை தமிழ் மொழி. சும்மா அனாவசியமா கை தட்டாதீங்க, அதுக்கான ஆதாரத்தோட தான் நான் வந்திருக்கேன். அறிவியல் பூர்வமான ஆதாரம் உங்க எல்லாருக்கும் தரேன், அப்புறமா கை தட்டுங்க. ஓகே, சிவபுராணத்தின் பிரகாரம் மனிதனுக்கு நாக்கே இல்லைன்னா கூட ஒரு சொல்லை உச்சரிக்கலாம். அது என்ன சொல்லுன்னா ஆவ். சொல்லுங்க. நான் கொட்டாவி விடுறீங்க. யாருக்காவது நாக்கு உபயோகப்பட்டதா? நாக்கு உபயோகப்பட்டதா? இல்ல இல்ல. அதற்கு பிறகு சென்னை தமிழிலே மட்டும்தான் ஒரே ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லுக்கு நீங்க நாக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மொழியிலும் அந்த சொல்லு கிடையாது சார். நாக்கே பயன்படுத்தாமல் இந்த சொல்லை உச்சரிக்கலாம். அந்த சொல் என்னன்னா, ரம்யா நீங்க வந்து இந்த கோட்டு 2000 ரூபாயான்னு கேளுங்க. இந்த கோட்டு 2000 ரூபாயா? சென்னை தமிழிலே ஆன்னு சொல்றதுக்கு நாக்கு தேவையில்லை. பிரெஞ்சுக்காரன் சொல்லலாம், அமெரிக்கன் சொல்லலாம், ஜெர்மனிக்காரன் சொல்லலாம், ஆஸ்திரேலியாக்காரன் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனா இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒன் மோர் டைம்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் தமிழ் அறிஞர் சாலமன் பாப்பையா. எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், அவருக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நாம சில விஷயங்களை அவருக்கு போன் பண்ணி கேட்போமேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை பத்தி கேட்போம்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பையாக்கு போன் பண்ணேன். போன் பண்ணிட்டு, சார் இந்த தோனின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சாலமன் பாப்பையா சொன்னாரு போன்ல, ஏலே அடிக்கிறான்டாவே அடிக்கிறா, அவன் அடிக்கும் போது பந்துக்கு ரெக்க முளைக்குது, பறக்குது இல்ல. இந்த தோனி பைய பாக்குறதுக்கு எப்படி இருக்கா தெரியுமில்ல, ஆலமரத்தை கவுத்து வச்ச மாதிரி இல்ல இருக்கா. இந்த பக்கம் ஒரு வேறு, இப்படி ஒரு வேறு, கோதராயா கோதரா, நமிதா மாதிரி கோதரா. ஆனா அது ஓகேண்ணே. நம்ம கங்குலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே கேட்டேன். அவர்ல மானஸ்தே, நம்ம பய கங்குலி மானஸ்தே, வந்தமா போனமான்னு இருப்பா. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய என்னுடைய ப்ரோக்ராமுக்காக இன்டர்நேஷனல் நிறைய நாட்டுக்கெல்லாம் போவோம். சோ நான் அந்த அரபிக்கு போகும்போது, அது குவைட்னு ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். நான் நம்மள பார்த்தோம்னா உனக்கு அலர்ஜி ஆயிடும் சார் இந்த அரபிகளுக்கு. இந்த அரபி நீங்க மெயினா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்ச மேல் தோல் உரிச்ச தக்காளி மாதிரி சும்மா பல 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 பலன்னு இருப்பானுங்க. நம்ம ஆளுங்க அப்படியே கோயம்பேடு ரோட்ல இருக்கிற கருவேப்பில காஞ்சி போய் கொத்தமல்லி பாதியால நம்ம அப்படிதான் இருப்போம். ஏன்னா பொழைப்புக்காக தான் அங்க போறோம். அவனுக்கு அந்த திமிர் வேற, அவங்கள பார்த்தோன்னா இல்ல என்ன பண்ணுவான், ஓரமா போய் உட்காருங்க. அது மாட்டோம். நாங்கெல்லாம் அப்படி பாருங்க, நாங்களும் ப்ரோக்ராம்லாம் போறோம். அங்க போனா எங்களுக்கு என்ட்ரி விசா கிடையாது. அங்க ஸ்பான்சர் வந்து விசா கொடுத்தாதான் நம்ம உள்ள போக முடியும். எங்க கிட்ட இல்ல. நானு ஒரு சிங்கர், ஒரு டான்சர் எல்லாம் போனோம். நம்ம எங்களை பார்த்தான் சார், அவன் பார்த்தோன்னு இல்ல போச்சுடா நீ தீந்தது, விசா இல்ல காலி. இங்கே நம்ம ஏதாவது வண்டி கிண்டி தொட்டின்னு பெட்ரோல் ஊத்திக்கின்னு சேட்டு அந்த ஷேக்கு வீட்டுல வேலை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு ஃபீலிங்ல உட்கார்ந்து இருந்தோம். இமிகிரேஷன் சரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நாங்க போனோம். 3 பேர். முதல்ல வந்து சிங்கர் போனாரு. சிங்கர் போயிட்டு பாஸ்போர்ட்ல அப்படி நீட்டினாரு. அவன்ல அப்படின்னு அவன்ல சிங்கர் சிங்கர் மேலே ஆப்பிள் பெண்ணே யாரோ சிங்கர் சிங்கர் எதா இருந்தா நான் போய் உட்கார்றாங்க அப்படின்னு ஒரு போயிட்டு கொண்டாரு. அடுத்தது வந்து டான்சர் போனாங்க. அப்படின்னு இவங்கள டான்ஸ் டான்ஸ் மிச்சல டான்ஸ் டான்ஸ் போய் உட்காரு. அவங்களும் போய் உட்காந்துட்டாங்க. 3வது ஆள் நானு பக்கு பக்குன்னு நம்ம அடிய வயிறுலாம் அப்படியே பெருட்டு பெருட்டு எடுக்குது. என்னடா பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இப்படி இருக்கானு சரி நான் யாராவது பாஸ்போர்ட் எடுத்துல அப்படி அப்படி குடுக்கறதுக்கு முன்னாடி அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானு அவன்ல time is up. I got to go. Bye bye. Bye bye. Yeah, what a fight is strong enough. What's up? Yeah. Yeah. Yeah, yeah. Ya King Queen Jack Troca Clubre Maso Maramia Kutapavaria Somasia Talamudi Vigala Masia Strola Miatro Ma Brecola Masuma Bolo Where will we walk after these massages?